ஹாய், வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், எப்படி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் மூணும் பார்த்துடலாம். டிவிஷனுக்கு நம்ம கான்ஜுகேட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒரு கான்செப்ட் படிப்போம். ஆல்ரெடி 2.1ல் அதோட சின்ன ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்துருப்போம். இங்கே அடுத்த எக்ஸசைஸில் கொஞ்சம் டீப்பாகவே படிக்கலாம். அதுக்கப்புறம் ஈக்குவலைசேஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்போ ஈக்குவலாக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டைரெக்டாக என்னென்னா சம்ஸ் பண்ணும்போது இந்த கான்செப்ட் எல்லாமே புரியும். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜென்ரல் ஃபார்ம் மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கணும்னா, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நாம் z equal to x plus iy அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதலாம். சரிங்களா? z equal to x plus iy ஃபார்மேட்டில் எழுதலாம். z equal to a plus ibங்கிற ஃபார்மேட்டில் எழுதலாம். z equal to u plus ivங்கிற ஃபார்மேட்டில் எழுதலாம். என்ன லெட்டர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஒரு ரியல் நம்பர், அதாவது i இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஐயோட இருக்கிறதுக்கு பேர் இமேஜினரி நம்பர். ஒரு ரியல் பார்ட், ஒரு இமேஜினரி பார்ட், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுதான் எங்களோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் 2.2ல் ஃபஸ்ட்டு சம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, எப்படி செப்பரேட் பண்ணுறது, எல்லாமே இதில் நம்மளுக்கு தெளிவாக இருப்பாங்க. சரி பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். எவல்யூவேட் தி ஃபாலோயிங் இஃப் z equal to 5 minus 2y and w equal to minus 1 plus 3y. சரிங்களா? ஃபஸ்ட்டு சம் z plus w. இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கிவன் என்ன கொடுத்துட்டாங்க, z and w ரெண்டு வேல்யூ கொடுத்தாங்க. z equal to 5 minus 2y கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி w equal to minus 1 plus 3y கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? z equal to 5 minus 2y, w equal to minus 1 plus 3y. இப்போ கொஸ்டின் z plus w. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. z plus w, z 5 minus 2y plus w minus 1 plus 3y. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றாங்க, எப்பவுமே ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த மாதிரி பிராக்கெட்டுக்குள்ள எழுதிட்டு நடுவில் என்ன சிம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த சைனும் இல்லை, ஸோ நான் 5 minus 2y அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் பிராக்கெட் சொல்லும் போது பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் 3y. பிளஸுக்கு மேக்ஸிமம் பிராக்கெட் தேவையில்லை. நம்ம ஏன் இங்கே போடுறோம் அப்படின்னா, இந்த மைனஸ் இருக்கிறதுனாலையும் இங்கே சப்போஸ் இங்கே மைனஸ் போட்டோம்னா அதை மைனஸில் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு பார்க்காம எப்போவுமே இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் எரர் வர்றது நம்மளே அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன், சாரி, ஓகே. இப்போ 5 பிராக்கெட்டை நம்ம சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் 5 minus 1 4 ஆயிடுவார், மைனஸ் 2y ப்ளஸ் 3y. எப்பவுமே ரியல் பார்ட்டை தான் நம்ம பார்க்கணும். இப்போ 5 minus 1 சைன் மாறி இருக்கிறாங்க, சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன். இமேஜினரி பார்ட்டை பார்க்குறீங்க, மைனஸ் 2y ப்ளஸ் 3y சைன் மாறி இருக்கிறாங்க, சப்ராக்ட் பண்ணி பிக்கர் நம்பரோட சைன். 3yல 2y போச்சுன்னா ரிமைனிங் i, பிக்கர் நம்பர் 3y, ஸோ அவரோட சைன் ப்ளஸ் இருக்கு. ஆன்சர் 4 plus i. ஓகேங்களா? இதே கொஸ்டின் நம்ம மாற்றிக்குவோம். கொஸ்டின் எனக்கு ஒரு z மைனஸ் டபிள்யூன்னு இருந்து என்ன இருக்குன்னா, நாமளே இது பண்ணுறோம். அங்கே எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் இல்லை. z 5 minus 2y மைனஸ் w minus 1 plus 3y. இப்போ நான் இங்கே மைனஸ் டபிள்யூங்கிறங்காட்டி இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆயிடுவாங்க, 5 minus 2y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3y. ஸோ is equal to 5 plus 1 6, minus 2y minus 3y minus 5y மாறிடுவாங்க. இது z minus w. சரிங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, z minus iw. ஃபர்ஸ்ட்லேயே செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். z minus iw equal to z 5 minus 2y
ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. மைனஸ் ஐ டபிள்யூ எழுதும் போது அதே மாதிரி ஒரு ப்ராக்கெட்ல -1 + 3a. அப்போ என்ன ஆயிடுவாங்க 5 - 2y. இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் i இன்ட்டு 1 i. அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் i இன்ட்டு 3i வராது, 3க்கு 3 போட்டுருவோம். i இன்ட்டு i ஸ்கொயர் வருவார், அவரோட ஆன்சர் வந்து -1. நான் ப்ராக்கெட்ல இங்கே -1 போடுவேன். சரிங்களா? இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடுவாங்கன்னா ப்ளஸ் ஆயிடுவாங்க. அதை நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் பண்ணிடுங்க, அதுக்காக ஒரு ஸ்டெப் எழுத வேண்டாம். சரியா? அப்போ என்ன ஆயிடுவாங்க, எனக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுவாங்க, +3 ஆயிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 5 + 3 ஆயிடுவாரா? இவர் ரெண்டு பேர் தான் ரியல். 5 + 3, 5 + 3 8. -2y + i, ரெண்டுக்கு சைன் டிஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, செப்பரேட் பண்ணி பிகர் நம்பரோட சைன். அப்போ i வருவார், பிகர் நம்பர் வந்து மைனஸ். ஸோ z = 8 - i. இப்போ நெக்ஸ்ட் சம் 2z + 3w. 2z + 3w. சரி, இங்கே வச்சுக்கோங்க சம். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் 2z + 3w. 2z + 3w = கொஞ்சம் நோட்டிக்கலாம். ஓகே, ஓகே, தேர்ட் சப்டிவிஷனா? ஓகே, 2z + 3w. அப்போ என்ன ஆயிடுவாங்க 2 இன்ட்டு z வந்துட்டு 5 - 2y ப்ளஸ் 3 இன்ட்டு w வந்து -1 + 3a. நான் இன்டூவில் எல்லாமே ப்ராக்கெட்டில் இருக்கேன், ஏன்னா ப்ராக்கெட் வந்துட்டு நம்மளோட அவாய்ட்ஸ் மல்டிப்ளிகேஷன், சைனோட சைன் சேஞ்ச் ஆகிறது, இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 இன்ட்டு 5 10, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4i, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு 1 3, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 3i 9i. ஸோ 10 - 3 7, -4i + 9i வந்துடும். ஸோ ப்ளஸ் 5i. ஸோ 2z + 3w = 7 + 5i. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் சப்டிவிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வந்திருக்காங்க zw. அப்போ z w மல்டிப்ளை பண்ண போகிறோம். z வந்துட்டு 5 - 2y, w வந்துட்டு -1 + 3a. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வருவாங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் டைமோட மல்டிப்ளை பண்ணணும். அதே ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து இங்கே இருக்க செகண்ட் டைம், செகண்ட் டைம் எடுத்து இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் டைம், அதே செகண்ட் டைம் எடுத்து இங்கே இருக்க செகண்ட் டைமோட மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு -1 -5, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு 3 15i, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2y இன்ட்டு 1 2y, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2y இன்ட்டு 3i. 2 இன்ட்டு 3 6 ஆயிடுவார். i இன்ட்டு i ஸ்கொயர், அவரோட ஆன்சர் -1 வரும். ஸோ அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிடுவாங்க. இப்போ ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. -5 + 6, சைன் மாறி இருக்கிறாங்க, சப்ராக்ட் பண்ணுவீங்க, பிகர் நம்பரோட சைன் சப்ராக்ட் பண்ணால் 1, பிகர் நம்பர் வந்து ப்ளஸ் 15i + 2y 17i. சைன் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, ஆட் பண்ணி அதே சைன் போட்டுருவோம். ஸோ zw = 1 + 17i. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் சம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். அதோட ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். இப்போ சிக்ஸ்த் சம்மை பாருங்கள், z + w ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன வருவாங்கன்னா z² + 2zw + w². இது அப்படியே ஃபோர்த் சம் இருப்பாங்க பாருங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சம்மோட கொஸ்டினை z² + 2z, இந்த சம்மோட கொஸ்டினை இப்படி மாற்றிடுவோம், z + w ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் சம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரே மாதிரி ஆயிடுவாங்க. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்னு சொல்லிட்டேன், சாரி. ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் வந்து சேம் கொஸ்டின் தான். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் சிக்ஸ்த் சம் மட்டும் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் சம்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சிக்ஸ்த் சம்மோட மெத்தடு கொஸ்டினை மாற்றிடணும். இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு z², இந்த கொஸ்டின் z² + 2z + w + w² z + w ஹோல் ஸ்கொயர்னு நீங்கள் மாற்றிடணும். ஓகே, இப்போ பாருங்களேன், இப்போ z + w நம்மளுக்கு தெரியும். சிக்ஸ்த் சம்க்கு z + w ஹோல் ஸ்கொயரு, z + wக்கு நம்ம இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். என்ன வந்திருந்தாங்க, 4 + i வந்திருந்தாங்க இல்லைங்களா? அப்போ 4 + i ஹோல் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். z + w போட்டிங்கன்னா இங்கேயே கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். 4 + i, அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி a² 4² + 2ab 2 இன்ட்டு a இன்ட்டு b 2 இன்ட்டு 4 இன்ட்டு i + b² i². ஸோ 4² ஆன்சர் என்ன வருவார் 16. 2 இன்ட்டு 4 8, 8 இன்ட்டு i 8i + 8i, i² வந்து -1, 16 - 1 15 + 8i.
அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எல்லா சம்மே ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 2.2ல் ஃபஸ்ட்டு சம்மில் எல்லா சப்டிவிஷனும் பார்த்தாச்சு. ஃபிஃப்த்து சம்க்கு நான் அகைன் சொல்லிடுறேன். கொஷின் வந்து z ஸ்கொயர் ப்ளஸ் 2zw ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர். இவரை நீங்கள் இப்படி மாற்றிருங்க z ப்ளஸ் டபிள்யூ ஹோல் ஸ்கொயர். ஏன்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் தான். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அவரை நம்ம a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு ஃபேக்டரைஸ் பண்ணி மாற்றிடுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த சம்ல இருந்து மேபி ஒரு 2 மார்க் வரதுக்கு இல்லை ஒரு 3 மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.